ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிப்பி ஃபீனிக்ஸ் குயின். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்ககிட்ட ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான நேரம் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்குது. நான் வந்துட்டு ஜனவரியில் ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று எழுதி அனுப்பியிருந்தேன். அந்த கதை செலக்ட் ஆகி புக்காக வெளியிடுறாங்க. அந்த வெளியீட்டு விழாவுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் லெட்டர் எனக்கு வந்திருந்தது என்னோடய நேமோட. இது வரைக்கும் என்னோடய நேம் உங்கள் யாருக்குமே இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் என்னோடய நேம் தெரியாது. என்னோடய நேம் மார்ட்டினா. என்னோட ஊர் சிப்பிகுளம். அவங்க எழுதி அனுப்பின லெட்டர் எனக்கு வந்திருந்தது. அந்த லெட்டரை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மார்ட்டினா, சிப்பிகுளம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நெய்தல் எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர்கள் இயக்கம், தூத்துக்குடி. அட்ரஸ் கலாபன் வாஸ் தலைவர், ஆண்டனி கரிகாலன் செயலாளர், FVA ஸ்பெல்மேன் பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் நெய்தல் யு ஆண்டோ, ஊடக பொறுப்பாளர் நஜோபாய் கோமஸ். மார்ட்டினா, சிப்பிகுளம், உன்னுடைய சிறுகதை கிடைத்தது. அதன் தொடர்பாக நீ கொடுத்துள்ள மொபைல் எண்ணுக்கு எத்தனையோ முறை முயற்சித்தும் இன்னும் எடுக்கவில்லை. அதாவது என்னோட மொபைல் நம்பருக்கு அவங்க ட்ரை பண்ணி உன்னோட கதை செலக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ரீச் ஆகவே இல்லை. பிகாஸ் நான் ஒர்க் டைமில் இருந்ததுனால என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியலை. ஃபோனை தொடர்புக்காக கொடுத்துவிட்டு அதற்கு பதில் தராமல் இருப்பது எப்படி? ஃபோன் பேசினால் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ? என்ன இருந்தாலும் உன்னுடைய சிறுகதை ஏற்றுக்கொண்டு புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறேன். மற்ற 9 பேருடைய படங்களும் புத்தகத்தில் இருக்கும், உன் படம் இருக்காது. தட் மெயின் ரீசன் என்னென்னா, அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்குறதுக்கு உன்னோட கதை செலக்ட் ஆயிடுச்சு, உன்னோட ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் வேலை விஷயமாக இருந்ததுனால நான் ஃபோனை எடுக்க முடியலை. பாதி டைம் என்னோடய மொபைல் ஏர்ப்ளைன் மோடில் இல்லைன்னா மொபைல் ஆஃபில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எனக்கு ஃபோன் வரலை. அதனால் எனக்கு தெரியலை. அதனால் பரவாயில்ல, நம்ம ஃபோட்டோ இல்லைனாலும் நம்ம பேரோட நம்ம எழுதின ஒரு கதை புக்கில் வருதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம்தான். உன்னை பற்றிய விவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டேன். 12/4/2026 ஞாயிறு மாலை 4 மணிக்கு தூத்துக்குடி TMSS அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நீ நேரில் பரிசு பணம் 1000 புத்தகமும் வாங்கி செல்ல வேண்டும். ரயில்வே ஸ்டேஷன் வளைவு ரோட்டில் உள்ளது இந்த அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு கால் பண்ணி கேட்டேன். இந்த கலாபன் வாஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, எங்களோட மண்ணின் மைந்தர் தான், என்னோட ஊர் தான் அவருக்கு. நீங்கள் திருமண பயிற்சி வகுப்பு கிளாஸுக்கு இந்த தூத்துக்குடி ஏரியாவிலேருந்து யாருனாலும் போகிறதுனா அவர் தெரியாமல் இருக்காது. எங்கள் ஊர் தான் அவருக்கு. அவர் எங்கள் ஊரில் உள்ளவங்க இல்லை, கடற்கரையோர கிராமங்களில் உள்ள எல்லாரையுமே எழுத்தாளர்கள் இப்படி சிறு இப்படி சின்ன பரிசு கொடுக்குற மாதிரி எழுத்தாளர்களை ஊக்குவிக்கணும், அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறு முயற்சியில் ஈடுபட்டுட்டு வர்றாரு. அந்த மாதிரி இந்த சிறுகதை தொகுப்பு புக்கு வெளியிடுறதுலையும் 10 பேரோட கதை செலக்ட் ஆகிருக்கு. அதில் என்னோட கதையும் ஒரு கதை. நான் எழுதின கதை என்ன தலைப்பில் எழுதுனேன் அப்படிங்கிறத நான் அந்த புக்கோட வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டு அந்த புக்கை நான் வாங்கிட்டு அந்த புக்கில் உள்ளதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த லெட்டர் ஆல்ரெடி எனக்கு வந்திருந்தது. இது இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு டேட் 11 அன்னைக்கு எனக்கு இந்த லெட்டர் வந்திருக்குது. என்னென்னா, அழைப்பிதழ் மாதிரி தெரியுதா, என்னோட நேம் மார்ட்டினா, அழைப்பிதழ் மாதிரி எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது 12/4/2026 ஞாயிறு மாலை 4 மணிக்கு அதே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி அனுப்பியிருக்காங்க, வர சொல்லி அனுப்பியிருக்காங்க.
அங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிற மாதிரி 13 நிகழ்ச்சி நிரல் தொகுப்பையும் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதில் கலாபன் வாசா இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து மெயினாக வைக்கிறது வந்துக்கான ரீசன் என்னென்னா, அவருக்கு வந்து 95வது அகவை நிறைவு அப்படிங்கிறதுக்காக இந்த இதை அவர் பண்ணுறாரு. இன்னொன்று என்னென்னா, அவருக்கு விருது கொடுக்குறாங்க. என்ன விருது கொடுக்குறாங்க அப்படின்னா, புனித தேவ சகாயம் விருது 2026 சாட்சியாய் வாழும் பொதுநிலையினர் எழுத்துப்பணிக்கான விருது வந்து கலாபன் வாஸ் அவர்களுக்கு திருவாளர் கலாபன் வாஸ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. திருமிகு கலாபன் வாஸ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க 95வது அகவை நிறைவு. அதில் பரிசு பெற்றவர்கள் வந்து 10 பேர். 2 பேர் வந்து 3 பேர் வந்து தூத்துக்குடியை சார்ந்தவங்க. ஒருத்தவங்க வந்து கன்னியாகுமரி பள்ளத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து திருநெல்வேலியை சார்ந்தவங்க. ஆலந்தலையிலேருந்து 2 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. வீரபாண்டியன் பட்டணத்திலேருந்து ஒருத்தர் செலக்ட் ஆகியிருக்காங்க. தொடர்ந்து கடவுளோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்கணும். இந்த வருஷம் பிறக்க போகிற வருஷம் என்னோடய பர்த்டே நல்லபடியாக பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்தோடு ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நடக்க போகிறது நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோடய பர்த்டேக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எப்போவும் நம்மளோட சேனல் இன்ஸ்டா ஐடியை சுப்பி ஃபீனிக்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான வீடியோஸ், நிறையா விலாக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் இந்த பர்த்டேக்கு அப்புறம் நான் நம்ம சேனலை வந்து வேறு மாதிரி கொண்டுட்டு போகணும்னு நினச்சிருக்கேன். சீக்கிரமாக அப்லோட் பண்ணவே எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.